ஹலோ எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பியாஸ் ஹோம் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணுவோம்? முக்கியமாக கொழுக்கட்டை பண்ணுவோம் இல்லைங்களா? நானும் இன்றைக்கி கார கொழுக்கட்டை பண்ணலான் இருக்கேங்க. நம்ம விநாயகருக்கு ஸ்வீட் கொழுக்கட்டை பிடிக்கும், ஆனால் நான் கார கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறேன். ஸ்வீட் கொழுக்கட்டை இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். கார கொழுக்கட்டை சாதாரணமாக ஸ்வீட் கொழுக்கட்டையை விட கார கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. திட்டமான காரம், திட்டமான உப்பு போட்டு நம்ம செய்தோம் அப்படின்னாக்கா சாஃப்டான மாவில் செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ இதுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் கார கொழுக்கட்டைக்கு சும்மா 2 சிட்டிகை அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு முடக்காவை கிள்ளி எடுத்திருக்கேங்க. அதில் பாருங்கள், அந்த விதையெல்லாம் எடுத்துட்டேன். விதையில் இருந்ததுன்னா காரமாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்திருக்கேன். குழந்தைங்க அந்த விதை வாயில் படிச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ நான் அந்த விதையை எடுத்துருவேங்க. உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னாக்கா முடக்காவை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். அதே சமயம் அந்த விதையும் சேர்த்து போட்டுக்கலாம். நான் குழந்தை இருக்கிறதால அந்த விதையை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு 10 கறிவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதுக்கு அடுத்தது ஒரே ஒரு கேரட் துருகி வச்சுருக்கேன். ஒரு 2 இந்த மாதிரி சில்லு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காவை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தேங்காவை இப்படி தாங்க கட் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணணும். ரொம்ப சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணுங்க. அப்படியே அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கீத்தாக கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெலிஸ் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு அதையும் இன்னும் பொடியாக கட் பண்ணணும் பாருங்கள். ஜாக்கிரதையாக கட் பண்ணணும் பாருங்கள். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம கொழுக்கட்டையில் போட்டோம்னா அந்த தேங்காய் வாயில் படும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். இது எல்லாத்தையுமே இப்படியே நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பொடியாக வருது பாருங்களேன். துருவலாக போடலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா துருவலாக போடக்கூடாது. இப்படி நம்ம கட் பண்ணி போட்டால் தான் அந்த தேங்காய் சில்லு அது வாயில் படும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். பார்த்திங்களா, இவ்வளோ பொடியாக இருக்கணும் தேங்காய். இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணணும். பார்த்து நம்ம கை பதம் பார்த்து நம்ம கட் பண்ணணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் வானலில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தாங்க ஊற்றினா, அதுக்கு மேலே தேவையில்லை. எண்ணெய் காஞ்சதும் சும்மா அது காஞ்சதும் பக்கத்துக்கு ஒரு 2 கடுகு போடுங்க. அது வெடிக்க தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் ஒரு கொஞ்சமாக, ரொம்ப கடுகு தேவையில்லை, ஒரு 2 சிட்டிகை அளவு எடுத்தால் போதுங்க. அந்த அளவுக்கு கடுகு போட்டால் போதும். அதில் இருக்க உளுத்தம் பருப்பு நமக்கு தேவைப்படும். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சமாக போட்டுக்கணும். கடுகு பொரிஞ்சப்புறம் நம்ம எடுத்துருக்க ஜீரகமும் கடலைப்பருப்பும் அதில் போட்டு நம்ம வறுக்கணுங்க. அடுப்பு இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா கடலைப்பருப்பு தீஞ்சிரும். இதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை போடுறோம். நான் ஏறக்குறைய ஒரு 1.5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலையும் போட்டு நம்ம வதக்கணும். கறிவேப்பிலை குவான்டிட்டி அதிகமாக கூட போட்டுக்கலாம், ஆனால் பொடியாக நறுக்கி போடணும். இதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் போடணும். ஒரு 2 ப்ரெஸ் அளவுக்கு நம்ம போட்டுக்கிறேன். இது ஏறக்குறைய ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பெருங்காய வாசனை இதில் இருக்கணும், அதுக்காக பெருங்காயம் போட்டிருக்கேன். இந்த பருப்பு நல்லா கொஞ்சம் வறுபட்டு வரணும். இதுக்கு அடுத்தது இதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை போடணும். கேரட்டு இதை வதங்கவும் வேண்டாம், வேகவும் வேண்டாம். நல்லா அதுவும் அப்படியே சும்மா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கேரட் ஆப்ஷனல் தாங்க. தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கேரட் போட்டு தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக நான் கேரட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணணுங்க. பாருங்கள், நமக்கு இப்போது இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் இப்போதைக்கு நம்ம உப்பு கலக்க வேண்டாம், ஏன்னா நம்ம செஞ்சு வச்ச அந்த மசாலாலேயே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றுறோங்க.
தண்ணி கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் உப்பு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த வச்சுருக்கிற அந்த மசாலாலேயே உப்பு போட்டதெல்லாம் இதில் கொஞ்சம் உப்பு போடலை நான். அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நான் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடணுங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் நம்ம போடுறோங்க. அதையும் போட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ அதில் இருக்கிற உப்பு இது கூட மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆனப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் அப்படியே போடணும். உப்பு அப்படியே போட்டுறாதீங்க. தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாவோட மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு நல்ல சூப்பரான ஒரு கொழுக்கட்டை செய்கிற அளவுக்கு பதமாக மாவு வந்துடுச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திட்டமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நாம் அழகாக ஒரு சின்ன சின்ன நெல்லிக்காய் உருண்டையாக மாவு எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா சட்டுன்னு வேகாது, உள்ள மாவு அப்படியே தான் இருக்கும். அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மெலிசான கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு தடவையும் நாம் பிடிக்கும்போது நமக்கு கையில் மாவு ஒட்டுச்சுன்னா பக்கத்தில் எண்ணெய் வச்சோணும். தண்ணி தொட்டு நாம் மாவு பிடிக்கக்கூடாது, கொழுக்கட்டை பிடிக்கக்கூடாது. அது கொஞ்சம் ஒருவா பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ நம்ம எண்ணெய் தொட்டு பண்ணோம் அப்படின்னா கையிலையும் மாவு ஒட்டாது, அழகாக நமக்கு நல்லா வரும். பாருங்கள், இப்போ கொழுக்கட்டை சைஸ் எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா. நான் கைப்பூர எண்ணெய் தடவாதால் எனக்கு அங்கங்கே மாவு ஒட்டியிருக்கேன். கைப்பூர எண்ணெய் தடவிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம விரல் தான் யூஸ் பண்ண போகிறோன்றதால நான் விரலில் மட்டும் நான் எண்ணெய் தடவிட்டுருக்கேன். நம்ம இது பிடி கொழுக்கட்டை மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அழகாக உருண்டையாக அப்படியே ரவுண்ட் ஷேப்லேயே கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் ஒரு கையில் மொபைலை வச்சுட்டு நான் இப்படி ரவுண்ட் பண்ணுறதால எனக்கு அது கரெக்டான ஷேப் வரல. பட் நீங்கள் 2 கை வச்சு உருட்டி கூட நீங்கள் அழகாக நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிக்கலாம். அவ்வளோ அழகாக அருமையாக வரும். ஆனால் சின்ன சின்ன உருண்டையாக பண்ணுங்கள், பெருசாக பண்ணிங்கன்னா வேகாது. அதாவது சுண்டக்காய் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸில் உருட்டை வச்சுக்கிட்டால் போதும். அந்த சைஸ் வச்சா தான் நமக்கு டக்குன்னு வேகும். பாருங்கள், உங்களுக்கு மாவுலேயே உருட்டி காட்டுறேன் பாருங்கள். சுண்டக்காய் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும். ஏன்னா நல்லா வேகணும் உள்ளெல்லாம் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு பார்க்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சு அது மேலே சுத்தமான வெள்ளை துணி போட்டு இந்த கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டைலாம் அதில் வச்சு நாம் க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். அந்த கொழுக்கட்டை வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடணுமா. இப்போ பாருங்கள், நாம் மூடி வச்சு மூடிடணும். மூடிட்டு ஒரு 10 நிமிஷம், அதாவது ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா உள்ளே வேகவே வேகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன். நமக்கு இதை பாருங்கள், சாஃப்டான டேஸ்டான கொழுக்கட்டை கிடச்சிச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக அப்படி மெத்துன்னு இருக்கு. பார்க்கும்போது பாருங்கள், அவ்வளோ மெத்துன்னு இருக்கு பாருங்கள். உள்ளே நல்லா வெந்திருக்கு. இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவ்வளோ அருமையாக சாப்பிடுவாங்க. நான் சும்மா சாஸ் வச்சுருக்கேன், சாஸ் கூட குழந்தைங்க தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஆனால் ரொம்பவும் கொடுக்க வேண்டாம், வெறுமனே சாப்பிட்டா கூட இது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சுட சுட பெரியவங்க சுட சுட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆற வச்சு கொடுங்க. இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நான் செய்தது. உங்களுக்கு குவான்டிட்டி வேணும்னா காரம் குவான்டிட்டி அதிகமாக போட்டுக்கலாம். கறிவேப்பிலை இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பொடி பொடியாக நறுக்கி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் கொழுக்கட்டை விட காரக்கொட்டை ஈவினிங் ரொம்ப நல்லா, அதாவது அதிகமாக இழுக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை செய்து பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.